எந்த ஒரு தோஷம் வந்தாலும் சரி, நான் ஓப்பனா சொல்றேன். இப்ப யாருக்குமே தோஷம் வேலை செய்யாது. ஏன்னா ராகு பகவானை குரு பாக்குறாரு. எந்த தோஷமும் இப்ப வேலை செய்யாது யாருக்குமே. இப்ப பெறக்கூடிய குழந்தைங்களாம் கால சர்ப்ப தோஷம் நம்பாதீங்க. குரு பார்த்துட்டாரு, தோஷம் வேலை செய்யாது. ஒரு லட்சியத்தனைக்கு ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ராசி, தன்மானத்தை பார்க்கக்கூடிய ராசி, தைரியமான ராசி, ஒரு வேலையை கரெக்டா பர்ஃபெக்டா பண்ணக்கூடிய ராசி, 24 உழைக்க சொன்ன உழைக்கக்கூடிய ராசி இந்த ரிஷப ராசி. காரணம் தெரிஞ்சுக்கலாமா திருமணத்துல ஏன் தடங்கள் வராதுன்னு? நல்லா பாருங்க, திருமணஸ்தான அதிபதி செவ்வாய் பகவான் தான். அவர் பாருங்க ராக போய் பார்த்துருவாரு, கேது பகவான செவ்வாய் பார்ப்பாரு. அப்ப திருமணத்துல பிரச்சனை வருமா? இங்க வராதுல்ல. அப்ப யாருக்கும் செவ்வாய் ராகு யாருக்குலாம் யோகமா, செவ்வாய் ராகுக்கு இது யாரெல்லாம் யோகமா இருக்கா அவங்க எல்லாருக்குமே திருமணத்துல காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே பாருங்க இந்த 6 மாசம் நிறைய திருமணம் பண்றது நீங்களா இருக்கு. எப்படி பார்த்தாலும் ஒரு 3 மாசத்துக்குள்ள பதவி உயர்வோ லாபமோ. ஏன்னா 11ஆம் இடத்துல போய் சுக்கிரன் உச்சமாகறாரு ஒரு சில இதுக்கு அப்புறம். எப்படி மார்ச் மாசத்துக்கு அப்புறம் எப்படி பார்த்தாலும் ஒரு உச்சமாயிருவாரு. அதனாலதான் உங்களை நான் அழுத்தி சொல்றேன். காலசர்ப்ப தோஷம்னா 30 வயசு பயங்கரமா கஷ்டம் கொடுத்துரும். 30 வயசு ஃபுல்லா கஷ்டத்தை கொடுத்துரும். காலசர்ப்ப தோஷம்னா, காலசர்ப்ப யோகம்னா 30 வயசுக்கு அப்புறம் பயங்கரமான யோகத்தை கொடுத்துரும். இதான் இந்த தோஷத்துடைய விளவரு. முதல் பலனை என்னமா பண்ண வைக்கும்? அது வீடு இடத்த வாங்க வைக்கும், வீடு இடத்துல உள்ள வழக்குல ஜெயிக்க வைக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் பலனை. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சிஸ்ரீ குருமுரளி என்ற குரு வழியில் குருடைய சிப்பம் குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரி அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் இது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு முக்கியமான பலன். ராகு கேதுவால் நடக்கக்கூடிய மாயாஜால யோகம். எப்படி? கால சர்ப்ப யோகம் என்ன மாதிரி பலனை கொடுக்க போறா? இது 6 மாசத்துக்கு இந்த பலன் பயங்கரமா வேலை செய்யும். அம்மன் அருள் டிவியை கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் நிறைய பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்க உறவினர்கள் நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த யோகம் வருஷத்துல 6 மாசம் மட்டும்தான் வரும். இது பல வருஷத்துக்கு அப்புறம் இந்த யோகம் வருது. நல்லா பாருங்க, கேதுக்குள்ள எல்லா கிரகம் அடங்கி இருந்தா கால சர்ப்ப யோகம், ராகுக்குள் எல்லா கிரகம் அடங்கி இருந்தா கால சர்ப்ப யோகம், கால சர்ப்ப தோஷம். உங்க ஜாதத்துல அது யோகமா தோஷமா எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணிக்கங்க. கேதுக்குள்ள எல்லா கிரகம் அடங்கி இருக்கா, ராகுக்குள்ள எல்லா கிரகம் அடங்கி இருக்கா? ஏன்னா இந்த 6 மாசத்துல இந்த எல்லா கிரகத்தை வச்சு நம்ம மேட்ச் பண்றோம். எப்படி? 9 நவகிரகத்தை மேட்ச் பண்ணி உங்களுக்கு என்னென்ன யோகம் இருக்குது. இது மட்டும் இல்லைங்க, உங்க நட்சத்திரத்துக்கு இந்த கால சர்ப்ப யோகமான பலன் எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகுது. ஒரு மனிதனுக்கு ராகு தான் பெரிய அளவுல கொண்டு போயிடுவார். எப்படி? இந்த ராகு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் பெரிய அளவு கொடுப்பாரு. கேது போன அப்படி கிடையாது. பயங்கரம் ஒரு துன்பத்தை கொடுத்து இன்பத்தை கொடுப்பார். கேது போல் கொடுக்க முடியாது, கேது போல் கெடுக்க முடியாது. ஆனா கேது கொடுக்க யாரும் தடுக்க முடியாது. அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே, பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய 2வது ராசி ரிஷப ராசி. நல்லா தெரிஞ்சுக்கணும். நல்ல ஒரு ஒழுக்கமான ராசி ரிஷபராசி தான். எப்படி? நல்ல ஒரு ஒழுக்கமான ராசி ரிஷபராசி, பயங்கரமான கற்பனையான ராசி, கலைகளை விரும்பக்கூடிய ராசி, உணவு பிரிய ராசி, குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய ராசி, ஒரு லட்சியத்தனைக்கு ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ராசி, தன்மானத்தை பார்க்கக்கூடிய ராசி, தைரியமான ராசி, ஒரு வேலையை கரெக்டா பர்ஃபெக்டா பண்ணக்கூடிய ராசி, 24 உழைக்க சொன்ன உழைக்கக்கூடிய ராசி இந்த ரிஷபராசிக்காரங்க. அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த கால சர்ப்ப யோகமான பயிற்சி யாருமே இந்த பயிற்சி கொடுத்துக்க மாட்டீங்க. அம்மன் அருள் கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வாட்டி அம்மன் அருள் அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எப்படி? இந்த ராகு கேதுவுடைய கால சர்ப்ப யோகமான பயிற்சி நல்லா பாருங்க. கேதுக்குள்ள எல்லா கிரகம் இருந்தா அது கால சர்ப்ப யோகமான காலம் சொல்லுவாங்க. ராகுக்குள்ள எல்லா கிரகம் இருந்தா கால சர்ப்ப தோஷம்பாங்க. அப்போ உங்க ஜாதகத்துல என்ன யோகமா தோஷமா நீங்க தான் செக் பண்ணணும். யாருக்காச்சும் ஒருத்தருக்கு இந்த யோகம் இருக்கும். எப்படி? யாருக்காச்சும் ஒருத்தருக்கு இந்த கால சர்ப்ப யோகம் இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கால சர்ப்ப தோஷம்னா 30 வயசு பயங்கரமா கஷ்டம் கொடுத்துரும். 30 வயசு ஃபுல்லா கஷ்டத்தை கொடுத்துரும். கால சர்ப்ப தோஷம்னா, கால சர்ப்ப யோகம்னா 30 வயசுக்கு அப்புறம் பயங்கரமான யோகத்தை கொடுத்துரும். இதான் இந்த தோஷத்துடைய விளவரமே. ஒண்ணு இல்ல, ராகு போல் கெடுக்க முடியாது, ராகு போல் கொடுக்க முடியாது. நீங்க கேட்டிருப்பீங்க ராகு. பொதுவாக ராகு கேது தான் நம்முடைய ஜாதகத்துல உள்ள தோஷத்தை எடுத்து காட்டக்கூடிய கிரகம். நம்ம என்ன கர்மா பண்ணோம் அந்த ராகு கேதை வச்சுதான் சொல்லணும். ராகுனா யாரு இல்ல, தாத்தா பாட்டி தான், வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப உங்க ஜாதகத்துல ராகு கேது என்ன ஒரு பொசிஷன்ல இருக்குது, இதை பார்த்துதான் ஒரு கரெக்டான ஒரு பலனை. மெயினா பெரிய கிரகங்கள், இதெல்லாம் பெரிய கிரகங்கள் 1.5 வருஷம் அவங்க சஞ்சாரம் செய்வாங்க.
இது ராகு கேது பயிற்சி கிடையாது, நீங்க எடுத்துக்க கூடாது. இது கால சர்ப்ப யோகமான நேரம். உங்களுக்கு என்ன யோகம் இருக்கு இந்த பதிவே நான் தெளிவா சொல்றேன். எப்படி கேதுக்குள்ள எல்லாமே, அதாவது ரிவர்ஸ்ல பாருங்க, கேதுக்குள்ள இருந்து ராகுக்குள்ள எல்லா கிரகம் இப்ப அடங்கி இருக்கும் அந்த ஒரு 6 மாசம் மட்டும். எப்படி சந்திரனை தவிர எல்லா கிரகமும் ராகுக்குள்ள அடங்கிரும். அது சில பேருக்கு 6 மாசம் யோகத்தை கொடுக்கும், ஒரு சில பேருக்கு பலவீனத்தை கொடுக்கும். அது ஜாதகத்துல ராகு கேது எப்படி இருக்கோ அங்க பொறுத்துதான் பலன் இருக்கும். தயவு செய்து நான் எல்லாம் ரிஷபராசி சொல்றேன், ஒரு பொது பலனை பாருங்க. உங்களுக்கு ராகு கேது என்ன யோகத்துல இருக்குன்னு பாருங்க. ஏன்னா ஒரு மனிதனை பிரம்மாண்டமாக்குறது ராகு, ஒரு மனிதனை டக்குன்னு கீழே தள்ளுறது ராகு. கேது ஒரு மனிதனை துன்பத்தை கொடுத்து 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 அடுத்து இன்பத்தை கொடுத்தோம். கேது தசை கேது புத்தி வந்தா நீங்க கேட்டு பாத்துங்க, எத்தனை பேர் கேது தசையை பத்தியே கேது புத்தியை பாருங்க. குழப்பம் இல்லைன்னு கேட்டு பாருங்க, குழப்பம் இருக்கான்னு கேட்டு பாருங்க, ஆமான்னு சொல்லுவாங்க. ஐயோ இந்த புத்தி வந்தது நான் சொந்த நல்ல நிலைமையில இல்லையா, ஏன் இப்படி ஆனு தெரியலப்பா அப்படிம்பாங்க. திடீர் கண்டம், திடீர் பிரச்சனை எல்லாமே கேதுதாங்க. ராகுனாவே பயம், அப்படியும் தோஷத்தை ஒரு ஜாதகத்துல எந்த இடத்துல இருந்தாலும் தோஷம் ராகு. இதை வச்சு தோஷம்பாங்க. அது உங்க ஜாதகம் எப்படி இருக்குது. ஆனா எந்த ஒரு தோஷம் வந்தாலும் சரி, நான் ஓப்பனா சொல்றேன், இப்ப யாருக்குமே தோஷம் வேலை செய்யாது. ஏன்னா ராகு பகவானை குரு பாக்குறாரு, எந்த தோஷமும் இப்ப வேலை செய்யாது யாருக்குமே. இப்ப பெறக்கூடிய குழந்தைங்களாம் கால சர்ப்ப தோஷம் நம்பாதீங்க, குரு பார்த்துட்டாரு, அந்த தோஷம் வேலை செய்யாது. கேதுக்குள்ள எல்லா கிரகம் அடங்கி இருக்கு, யோகம் தான் வேலை செய்யணும். எப்படி கேதுக்குள்ள எல்லா கிரகமும் அடங்கி இருக்கு, யாருக்கு அந்த யோகம் இருக்குது, உங்க ஜாதகத்துல என்ன கிரகங்கள் இருக்குது, இந்த ராகு கேது நல்லா இருக்கா, இதுக்கான பதிவு தான் அம்மன் அருட்டியில கொடுக்குறேன். இது யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க, கண்டிப்பா இந்த பதிவு நம்ம மட்டும் தான் கொடுக்குறோம். இது யோகமா இருந்தா கண்டிப்பா யோகமான பலனை கொடுத்துருங்க. ஒரு மனிதனை அப்படியே துன்பப்படுத்தி இன்பத்தை கொடுக்கும். நிறைய பேர் ஓப்பனா சொல்றேன், இதுக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதியானவர் எப்படி பார்த்தா 8ஆம் இடத்துல வம்பு வழக்கு 2 மாசத்துக்கு நான் சொல்றேன், 2 மாசத்துல பாருங்க வம்பு வழக்கு பிரச்சனை, உடம்பு ஆரோக்கியத்தை பிரச்சனை. நிறைய பேர் நீங்க மருத்துவமனைக்கு போனா ஆளே இல்லை, நீ கேட்டு பாருங்க ரிஷபராசியை பொறுத்தவரை. நல்ல வேலை கிடைச்சாங்க கேட்டு பாருங்க, மேலதிகாரிட்ட பிரச்சனை கேட்டு பாருங்க, ஆமான்னு சொல்லுவாருங்க. வேலை உதவி நல்லா ஒரு அனுகூலமா இல்ல, படிப்புகள் சரியா அமையல, தொழில் உத்தியோகம் சரியா அமையல, நல்லா நிறைய பேர் உங்களை ஏமாத்திட்டாங்க. நண்பர்கள் கூட்டாளி மனைவி கிட்ட மன வருத்தம் கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க ஆமாங்கம்பாங்களே. மனைவி மாமனார் மாமியார் உறவு, ரிஷபராசி பிறந்தவனா ஓப்பனா சொல்றேன், இது மாதிரி தரங்களை பார்த்துருப்பீங்க. கடன் பிரச்சனை கண்டிப்பா இருந்திருக்கும், பகை பிரச்சனை கண்டிப்பா இருக்கும். இது யாருடைய ஜாதகத்துல நான் சொன்னேன்ல, லக்ன அடிப்படையில நம்ம ஜாதகத்துல 9 கிரகங்கள் இயங்குது. பிறந்த நேரத்தை தான் லக்னம்னு சொல்லுவாங்க. இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் யோகமா இருக்கு, இந்த தேதியிலிருந்து இந்த தேதி நல்லது நடக்கும், இந்த தேதியிலிருந்து இந்த தேதி கண்டிப்பா கெட்டது நடக்கும், அதுக்கான பரிகாரத்தை பண்ணிக்குங்கன்னு உங்க ஜாதகத்தை தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம எல்லா வீடியும் என்ன சொல்றோம், ஒரு பொதுப்பொருள் எல்லா வீடியும் கொடுக்க காரணம். ஏன்னா இப்ப எல்லாமே யோகமா இருக்குது, இங்க கெட்டது இல்லை. யார் ஜாதக தசாபதி கெட்டு பிறகு கண்டிப்பா நீங்க கெட்டதை பார்த்தே தீர வேண்டும். நல்ல நேரம் நெருங்கிட்டா இப்ப நல்லது எல்லாமே நடக்குங்க, ஓப்பனா சொல்றாங்க. செம்ம யோகம். ஏன்னா கேது போகக்கூடிய நட்சத்திரம் உங்களுடைய ராசி அதிபதி நட்சத்திரம். அதனாலதான் நான் கெட்டது செய்ய மாட்டேன், அந்த கால சர்ப்ப யோகம் நல்லதை கொடுக்குங்கிறேன். ரிஷபராசிக்கு 100% எல்லாத்தையும் நீ ஜெயிக்க போறீங்க. ரிஷபராசி கால சர்ப்ப யோகம் பயங்கரமான ஒரு வாழ்க்கையில திடீர் யோகத்தை உண்டு பண்ணும். ஏன்னா கேது உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறார், ராகு 10ஆம் இடத்துல இருக்காரு. பட்டம் பதவி கேந்திர யோகத்துல இந்த ராகு கேது இருக்குது. அதனால இந்த கால சர்ப்ப யோகம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். முதல் பலனை என்னமா பண்ண வைக்கும், அது வீடு இடத்த வாங்க வைக்கும், வீடு இடத்துல உள்ள வழக்குல ஜெயிக்க வைக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் பலனே, நீங்க எடுத்துக்குங்க. இல்லைன்னா ஏதோ ஒரு கேஸ் என் மேல இருக்கு, எத்தனை பேருக்கு உங்க மேல வழக்கு இருக்கு, அந்த வழக்குல நீங்க ஜெயிப்பீங்க. அது எதா இருக்கட்டும், இடமா பூமியா தொழிலா வேலையா, எந்த ஒரு வழக்குலையும் சரி இப்ப ஜெயிப்பீங்க. எத்தனை பேருக்கு வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு விசா பிரச்சனை இருக்கு, நான் கேட்டுக்குங்க. ரிஷபராசியை பொறுத்தவரை விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை, வேலை உத்தியத்துல பாக்குறவங்க வேலை உத்தியத்துல பதவி உயர்வுக்கு எத்தனை பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அவங்க எல்லாத்துக்குமே பதவி உயர்வு தேடி வரப்போகுது. இப்படி பதவி உயர்வு தேடி வரும். ஏன்னா இந்த 6 மாசத்துக்குள்ள சுக்கிர பகவான் உங்க ராசியை விட்டு தாண்டிதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. உங்க ராசியை தொட்டா அந்தஸ்துக்கு, ஏன்னா எல்லாரும் வாடகை வீட்டுக்கும் சொந்த வீட்டுக்கும் டிஃபரெண்ட் இருக்குல்ல. எப்படி பார்த்தாலும் ஒரு 3 மாசத்துக்குள்ள பதவி உயர்வோ லாபமோ. ஏன்னா 11ஆம் இடத்துல போய் சுக்கிரன் உச்சமாக போறாரு ஒரு சில இதுக்கு அப்புறம். எப்படி மார்ச் மாசத்துக்கு அப்புறம் எப்படி பார்த்தாலும் அவர் உச்சமாயிருவாரு. அதனாலதான் உங்களை நான் அழுத்தி சொல்றேன், ஏப்ரல் மே மாசமா உங்க ராசிக்கு வந்துருவாரு. அப்ப வேலை எல்லாமே பாருங்க, நான் உங்க எல்லாமே இந்த 6 மாசம் இந்த யோகம் என்னென்ன வேலை செய்யும் அதுக்கான பதிவு தான் பதிவு பண்றேன். நான் வேலை உத்தியத்துல பதவி உயர்வு, கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை,
மீண்டு வருவீங்க, வழக்குல ஜெயிப்பீங்க, திருமணம் நடக்கலாம். திருமணம் கண்டிப்பா 100% காதல் திருமணம் சக்சஸ் ஆகே தீரும் தீரும் தீருந்து சூப்பரா இருக்கும் பாருங்க. திருமணத்தில் உள்ள தடங்கள் இருக்காது பாருங்க, நிறைய மாற்றத்தை பாக்குறீங்க. ஏன் காரணம் தெரிஞ்சுக்கலாமா? திருமணத்துல ஏன் தடங்கள் வராதுன்னு நல்லா பாருங்க. திருமணஸ்தான அதிபதி செவ்வாய் பகவான் தான். அவர் பாருங்க ராகு போய் பார்த்துருவாரு, கேது பகவானும் செவ்வாய் பார்ப்பாரு. அப்ப திருமணத்துல பிரச்சனை வருமா? இங்க வராதுல்ல. அப்ப யாருக்கும் செவ்வாய் ராகு யாருக்கெல்லாம் யோகமா, செவ்வாய் ராகுக்கு இது யாரெல்லாம் யோகமா இருக்கா அவங்க எல்லாருக்குமே திருமணத்துல காதல் திருமணம், ரெண்டாவது திருமணம் எல்லாமே பாருங்க. இந்த 6 மாசம் நிறைய திருமணம் பண்றது நீங்களா இருப்பீங்க. குழந்தை பையன் கிடைக்கும், பூர்வீகத்தோட வழக்குல ஜெயிப்பீங்க, வேலை உதவியில பதவி கிடைக்கும். அதே மாதிரி சொந்தமா தொழில் பண்ண முடியும். ஜாதகத்தை பார்த்து தசாபதி மூவ் பண்ணி அடிங்க, செம்ம யோகம் இருக்கு தொழில்ல. இந்த காலசர்ப்ப யோகம் தொழில்ல பயங்கரமா யோகத்தை நான் சொன்னல, ஒரு மனிதனை கேது கெடுத்து போட்டு தான் நல்லது செய்வாரு. உங்களுக்கு 6 மாசம் இதுக்கு முன்னாடி கெடுத்துருக்கலாம், ஆனா இப்ப நல்ல யோகத்தை கொடுக்க அவர் ரெடியா இருக்கிறாரு. ஏன்னா கேது பவன செவ்வாய் பவன் பாக்குறாருங்க. அதனாலதான் தொழில்ல நல்ல ஒரு மாற்றம் வருங்கிற விஷயத்தையும் நான் கொண்டு போறேன். பயங்கரமான ஒரு மாற்றம் கண்டிப்பா வேலை செய்யும். எந்த ஒரு தடங்களும் உங்களுக்கு வேலை செய்யாது. வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி தொழில் உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும். கமிஷன் வியாபாரம் திடீர் லாட்ரி யோகங்கள் எடுத்துக்குங்க, கண்டிப்பா அடிக்கும். யாருடைய ஜாதக தசாபதி நல்லா இருக்கும், இந்த கால சர்ப்ப யோகம் லாட்ரி யோகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த 6 மாசத்துக்குள்ளதான் யோகம் வேலை செய்யும், நல்லா தெரிஞ்சுக்கணும். இதுலதான் நீங்க மூவ் பண்ணணும். உங்க 6 மாசம் இந்த யோகம் இருக்கா, நீங்க ஜாதகத்தை செக் பண்ணுங்க. ஜாதகத்தை செக் பண்ணாம எடுக்காதீங்க. எல்லாருமே இந்த 6 மாசத்துக்குள்ள பாருங்க நல்ல யோகம் இருக்குன்னு சொல்லி காட்டுது. அப்ப ஜாதகத்தை செக் பண்ணா சூப்பரான யோகம் இருக்குது. மருத்துவத்துறை, கமிஷன் வியாபாரம், ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, அடுத்து அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள், அரசியல பயணிக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே நல்ல யோகம் வருது. எப்படி கேது பகவான் சுக்கிரனுடைய சாரத்துல போறாங்கன்னா கொடுப்பாரு நான் சொல்றேன், சொல்லவே முடியாது உங்களுக்கு. நல்ல ஒரு மாற்றம் வந்தது. கமிஷன் வியாபாரம் சூப்பரா இருக்கும். கடன் பிரச்சனை இருக்காது. எந்த பேங்க்ல போய் லோன் சேங்ஷன் ஆகும். நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இந்த ரிஷப ராசி சூப்பரா இருக்கு. பாத்துக்கோங்க. இப்ப நட்சத்திர பலம் பார்த்தீங்கன்னா அவருடைய முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் பிறந்தவங்க எதுக்குமே பயப்படாதீங்க. இந்த 6 மாசத்துல எப்படி பார்த்தாலும் உங்க ராசியை விட்டுதான் சூரியன் நகருவாரு. எப்படி பார்த்தாலும் இந்த 3 மாசத்துல லாபம், வருமானம், இன்கம், பொருளாதாரம், வெளிநாடு வெளியூர், வீடு கட்டுறது, ஒரு பூமி சொத்து வாங்குறது, எல்லா யோகமும் இந்த 6 மாசத்துல கண்டிப்பா இந்த கால சர்ப்ப யோகம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். கவலைப்படாதீங்க. எப்படி கார்த்திகை பிறந்த எல்லாத்துக்குமே நல்ல ஒரு யோகம் மட்டும் வரும். எதுக்குமே தைரியமா இறங்கி அடிங்க, சூப்பரா இருக்கும். கொஞ்சம் சித்திரை மாசம் மட்டும் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் பலவீனத்தை பார்ப்பீங்க. மற்றபடி எல்லாம் வைகாசி தாண்டிட்டா எல்லாமே நல்ல காரியம், சுபகாரியம், வேலை மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கும். 6 மாசம் யோகம் வந்துகிட்டே இருக்கும் கார்த்திகை பிறந்தவங்களுக்கு. அடுத்து ரோஹிணி ஒரு அன்பான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம், நல்லா சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய உங்களுக்கு நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க, இனிமேல் நல்ல ஒரு மாற்றம் வரும். படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். நினைச்ச காரியத்தை சாதிக்க போறீங்க. ரோஹிணி நட்சத்திரம் பிறந்தவங்க ஆசைப்பட்ட விஷயத்தை அடைய போறீங்க. நல்லா லாபத்தை பார்க்க போறீங்க, பொருளாதாரத்தை பார்க்க போறீங்க. நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில தேடி வருது. ரோஹிணி நட்சத்திரம் பார்த்துங்க. இந்த காலசர்ப்ப யோகம் கண்டிப்பா யோகத்தை கொடுக்குங்க. கெட்டது நடக்காது, நீங்க கவலையப்படாதீங்க. 6 மாசத்துக்கு நான் ஏன்னா இந்த 6 மாசம் எந்தெந்த கிரகம் எங்க இருக்கு இதையும் வச்சு நான் பலன் சொல்றேன். ராகு கேதை வச்சும் சொல்லல. உங்க ராசி அதிபதியும் நம்ம 6 மாசத்துல வச்சுதான் மேட்ச் பண்ணி தான் சொல்றோம். அப்ப அந்த 6 மாசத்துல நல்ல யோகம் இருக்குது. படிப்போ, கல்வியோ, தொழிலோ, உத்தியோகம், வேலை எல்லாமே சூப்பரா இருக்கும். பாத்து அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மிருகசீரத்தை தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் பயங்கரமா இருக்கும். அதான் பாத்துக்கணும். இந்த செவ்வாய் எப்படி பார்த்தாலும் மேக்சிமம் 10ஆம் இடம் 11ஆம் லாபத்துலதான் இருப்பாரு. இந்த 6 மாசத்துல எடுத்துக்கோங்க, கண்டிப்பா லாபத்துல நல்ல யோகத்துல இருப்பாரு. அவர் கெட்ட இடத்துல இருக்க மாட்டாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பொருளாதாரத்திலையும் வருமானத்திலையும் இன்கம்லையும் நிறைய பிரச்சனை பார்த்தோம். ஏன்னா இந்த மிருகசீடம் கேட்டுக்கோங்க. பணம், பொருள், நகை பிரச்சனை, இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, சொத்து பிரச்சனை, உடம்பு ஆரோக்கியத்துல ஒரு தடங்கலான விஷயம் எல்லாமே கேட்டீங்கன்னா இப்ப சொல்லுவாங்க வேலை இல்லை, தொழில் சரியாமையில, மீனவர் இந்த நெருப்பு சார்ந்த வேலை, யூனிஃபார்ம் உள்ளவங்க எல்லாம் நிறைய இந்த மிருகசீரத்தில் இருப்பீங்க. இனிமேல் நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது. படிப்புகள் நல்லா இருக்குது, வேலை உத்தியம் நல்லா இருக்கு, யூனிஃபார்ம் உள்ளவங்க நல்லா இருக்கு, கட்டிடத்துறை எல்லாம் இருக்கு, ஷேர் மார்க்கெட் எல்லாம் இருக்கு, எல்லாமே நல்ல ஒரு யோகம் சூப்பரா தேடி வருது மிருகசீரத்தை பார்த்தவங்க.